மாருதி டிசைர் ஏசி சிஸ்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் எடுத்திருக்க வண்டி டிசைர் பெட்ரோல் 2013 மாடல். இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசி சில்னஸ் கூலிங்கும் வரமாட்டேங்குது, த்ரோவும் கம்மியா இருக்குன்னு தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இதுல 6 தம் ரூலை ஃபாலோ பண்ணாலே இது ஒரு செல்ஃப் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். ஆஸ் பர் த மாருதி நார்ம்ஸ் படி ஒரு ஸ்டெப் ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணாலே ஏசி என்ன ஒர்க் ஆகல, எதுக்காக ஒர்க் ஆகலன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகுது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கும்போது. பட் ஆனா சில்னஸ் வர மாட்டேன்றது செக் பண்ணி பார்க்கும்போது லோ பிரஷர் பைப்பு சில்னஸ் சுத்தமா இல்ல, ஒரு கேஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஃபேன் செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து கன்சிஸ்டிங்கா ஓடிட்டு இருக்கு, அதோட ஸ்பீடு நல்லா இருக்கு. பிரஷர் கேஜ் போட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் த மாருதி நார்ம்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் லோ பிரஷர் சைடு பார்க்கும்போது அதுவும் கம்மியா தான் இருக்கு. அப்ப பிசிக்கலா செக் பண்ணி பார்க்கும்போது லீக் எங்க இல்லாதனால ஏசி கூலிங் காயில கழட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டா காட்டுற பாருங்க, அந்த இடத்துல தான் ஏசி வந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. சோ கூலிங் காயில் தான் மாத்தணும். இந்த வண்டிக்கு கூலிங் காயில் மாத்திட்டேன். இதோட பார்ட் பிரைஸ் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். இது மாத்தும் போது இந்த ஃபின்ஸ் சேர்த்து மாத்துங்க, தெர்மோஸ்டாட் சொல்லுவோம், அதுவும் மாத்துருங்க. ஆஸ் பர் த மாருதி நார்ம்ஸ் படி ஃபின்ஸ் கரெக்டான லொகேஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேக்யூம் வந்து 15 மினிட்ஸ் போட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு பிரஷர் எவ்வளவு இருக்குன்றது மென்ஷன் பண்ணிருக்கேன். கரெக்டான ஆயில் கேஸ் ஃபில் பண்ணிட்டு பிரஷர் செக் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க.